இந்திய வரலாற்றுல ஒரு கருப்பு நாளா அமைஞ்சிருக்கு ஜூன் 12ஆம் தேதி. அகமதாபாத்ல இருக்கிற சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச விமான நிலையம் பக்கத்துல நடந்த அந்த சம்பவம் இந்தியாவை மட்டுமில்ல ஒட்டுமொத்த உலகத்தையுமே உலுக்கி எடுத்துருச்சு. இந்த விமான நிலையத்திலிருந்து 242 பயணிகளோட லண்டனுக்கு புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் சில நிமிஷத்துக்குள்ளேயே விபத்துக்குள்ளாகி குடியிருப்பு பகுதியில விழுந்து அந்த விமானம் தீப்பிடிச்சு எரிஞ்சத உலகமே பார்த்துச்சு. இந்த விபத்துல எத்தனை பேரை காப்பாத்தினாங்கன்னு உலகமே எதிர்பார்த்திருந்த நிலையில ஒருத்தரை தவிர மத்த எல்லாருமே இறந்துட்டாங்கன்னு வந்த செய்தி தான் அன்னைக்கு எல்லார் தூக்கத்தையும் கெடுத்துருச்சுன்னு சொல்லலாம். இந்த விபத்துல தன்னோட மகளை பார்க்க லண்டனுக்கு போன குஜராத் முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானியும் இறந்து போயிருக்கார். பொதுவா விமானங்கள் தரையிறங்கிறப்பதான் விபத்துகள் ஏற்பட்டதா இதுவரைக்கும் நம்ம பார்த்திருப்போம். அப்படி இல்லைன்னா ஓடு பாதையிலிருந்து சரிக்கு விழுந்து ஏற்பட்ட விபத்துகள், அதுவும் இல்லைன்னா நடுவானத்துல தொழில்நுட்ப கோளாறுனால ஏற்படுற விபத்துகள், இந்த மாதிரி தான் நம்ம கேள்விப்பட்டிருந்தோம். அதுவும் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அரிதா எப்பயாவது நடக்கிற நிகழ்வு. ஆனா இந்த விபத்து டேக் ஆஃப் ஆன 3 நிமிஷத்திலேயே நடந்திருக்கு. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் விமானத்தோட எண்ணிக்கை 74 160 உயரத்துக்கு அப்படின்னு மத்திய பாஜக அரசு ரொம்ப பெருமையோட சொன்னாங்க. தனியார் மயமாக்குனதுனால தான் இந்த வளர்ச்சி அடைஞ்சிருக்கும்னு வித்தியாசமான ஒரு காரணத்தை சொல்லியிருந்தாங்க. பட்ஜெட் படி பார்த்தோம்னா கடந்த 2023ஆம் ஆண்டு விமானத்துறையோட பங்கு 4.57 லட்சம் கோடின்னு அறிவிச்சிருந்தாங்க. இப்படி பல மடங்கு பொருளாதார வளர்ச்சி இருக்கிற விமான சேவைகள் இந்தியாவில் இவ்வளவு அலட்சியமா கையாளப்படுதேன்னு பல பேரும் குற்றம் சாட்டியிருக்காங்க. அரசே பொறுப்பேற்று நடத்த வேண்டிய பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு கொடுக்கிறதும், அதனால பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படுறப்ப நழுவிட்டு போறதும் தான் பாஜக அரசோட வேலையா இருக்கிறதா பல அரசியல் விமர்சகர்கள் தங்களோட கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. விமானத்துறையை நவீனமயமாக்குறத விட்டுட்டு தனியார் மயமாக்குறதுல தான் மத்திய பாஜக அரசு ஆர்வம் காட்டினதாகவும், அதுல பாதிய பொதுமக்கள் மேல காட்டியிருந்தா பயணிகளோட பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கும்னு சொல்றாங்க. இது மாதிரியான அசம்பாவிதம் நடக்கிறப்ப ஒரே ஒரு இரங்கல் அறிக்கையோட தங்களோட வேலை முடிஞ்சிருச்சுன்னு பாஜக அரசு நினைக்கிறதாவும் பல பேர் குற்றம் சாட்டுறாங்க. இது மாதிரியான அசம்பாவிதங்கள் நடக்கிறப்ப அதுக்கு யாரு பொறுப்பேற்பா? அந்த தனியார் நிறுவனமா, இல்ல அந்த தனியாருக்கு தாரை வார்த்த மத்திய பாஜக அரசான்னு பொதுமக்கள் தங்களோட கோபத்தை வெளிப்படுத்திட்டு வராங்க. இன்னைக்கு இவ்வளவு தொழில்நுட்பங்கள் இருந்தும் ஒரு அரசால விமானத்துறையை நடத்த முடியாம தனியார் கிட்ட கொடுக்கிறது அந்த அரசோட கையாளாகாத தனம்னு சமூக வலைதளத்துல பல பேரும் தங்களோட கருத்துக்களை பதிவிட்டு வராங்க. இதனால மத அரசியலை விட்டுட்டு என்னைக்கு மக்கள் நலனை பார்க்க போறீங்கன்னு பொதுமக்கள் வைக்கிற குற்றச்சாட்டுக்கு பாஜக அரசு என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லாரோட மனசுலயும் எழுந்திருக்கு.